சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் சொன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் எரிச்சல் வரும். ஏன்னா அதில் பல பேருக்கு புரியாது. போர்டு லெவலில் +1 படிக்கிறப்போ ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, சரியாக படிக்கிறதில்ல. காம்படிஷனில் போகிறப்போ ஒன்றுமே புரியறதில்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் அது வெரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரியில் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். பேசிக் அதுக்காக நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரிக்னாமெட்ரி, வேவை பற்றி படிக்கணும், சைன் வேவ், காஸ் வேவ், அது எப்படி வருதுன்னு படிக்கணும். அது டீட்டெயிலாக படிக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையான அளவுக்கு படிச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணோம்னா சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஈஸியாக கொஷின் அட்டன் பண்ணிட்டு மார்க்கை தட்டிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் பற்றி பார்ப்போம். மோஷனில் என்னென்ன டைப் இருக்குது? மோஷனில் பீரியாடிக், நான் பீரியாடிக் இருக்குது. பீரியாடிக்கில் ஆசிலேட்டரி இருக்குது, நான் ஆசிலேட்டரி இருக்குது. ஆசிலேட்டர்லேயே நான் எஸ்ஹெச்எம் அண்ட் எஸ்ஹெச்எம் இருக்குது. எஸ்ஹெச்எம்ல என்ன இருக்குது? லீனியர் எஸ்ஹெச்எம் அண்ட் ஆங்குலர் எஸ்ஹெச்எம். ஸோ மோஷனை பற்றி எழுதணும்னா, மோஷன் பீரியாடிக், அடுத்தது நான் பீரியாடிக். பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ பீரியாடிக்கை பற்றி பார்ப்போம். பீரியாடிக்கில் வேறு என்ன இருக்குது? பீரியாடிக்கில் ஆசிலேட்டரி, நான் ஆசிலேட்டரி. நான் ஆசிலேட்டரை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஃபோக்கஸ் இல்லை சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில். ஆசிலேட்டரி மோஷனில் என்னென்ன இருக்குது? ஆசிலேட்டரி மோஷனில் தான் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இருக்குது. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அதில் என்னென்ன டைப் மோஷன் இருக்குது? லீனியர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அண்ட் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். லீனியர் ஹார்மானிக் மோஷன் என்ன? ஒரு பாடி அல்ல பார்ட்டிக்கல் லீனியராக மோஷன் பண்ணுதுன்னு என்ன? இப்படி மோஷன், ஒரு டைரெக்ஷனில், இல்லை இந்த டைரெக்ஷனில், அதுக்கு பேர் தான் லீனியர் மோஷன். ஆங்குலர் மோஷன் என்ன? இப்போ ஒரு பாடி தொங்க விட்டுருங்க, சிம்பிள் பெண்டுலம் இப்படி மூவ் பண்ணுது. இப்படி மூவ் பண்ணுற போது சப்போஸ் சிம்பிள் பெண்டுலம் பார்த்தோம்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் த்ரெட்டை கொடுத்து. இது பாப் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். ஸோ இப்படி மூவ் பண்ணுது. ஸோ இங்கே போகிற போது இந்த இடத்துல இதோட ஆங்கிள் மேடு வித் இதை ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன். ஸோ மெயின் பொசிஷன்லேருந்து பாடி இங்கேருந்து இப்படி போகிற போது ஆங்குலராக அது டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த டைப் ஆங்குலர் தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். வென் பாடி மூவ்ஸ் இன் அன் ஆங்கிள், அது ஆங்குலர் எஸ்ஹெச்எம் சொல்லுவோம். லீனியர்னு என்ன சொல்லுவோம்? சப்போஸ் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இருக்குது. இங்கே ஒரு பாடி வச்சுருக்கோம், அதோட மெயின் பொசிஷன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். மெயின் பொசிஷன். ஸோ நம்ம ஸ்ப்ரிங் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஏன் இதை ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் சொல்கிற போது, ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணி பாடி வச்சுருக்கோம், பாடி நவரக்கூடாது, ஸ்டடியாக இருக்கணும், அங்கேயே மூவ் பண்ணக்கூடாது. அதை இழுத்து விட்டோம்னா பாடி இப்படி மூவ் பண்ணும். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எப்படி போகும், அதாவது இப்படி போயிட்டு இப்படி போகும். ஸோ இதுதான் லீனியர் எஸ்ஹெச்எம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ லீனியர். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டடி எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம பீரியாடிக்லேருந்து வரோம். பீரியாடிக்லேருந்து ஆசிலேஷனுக்கு வரும். ஆசிலேஷன்லேருந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் ஆங்குலர் அண்ட் லீனியர் சிம்பிள் எஸ்ஹெச்எம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அது படிக்கிறதுக்கு முன்னாடி பீரியாடிக் மோஷன் பற்றி படிப்போம். வாட் இஸ் பீரியாடிக் மோஷன்? ஒரு பாடி ரொட்டேட் ஆகுது, யூனிஃபார்ம் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிற போது சப்போஸ் பாடி
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஏன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்கிறோம்? ஏன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம்? சப்போஸ் பாடி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எடுத்துக்கோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் போது, ஸோ அதோட சென்டர் பார்ட்டிக்கல் இப்படி 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 எங்கே வேணும்னு போகலாம். ஸோ நம்ம இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் வித் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. வெலாசிட்டி பற்றி நமக்கு தெரியும். வாட் இஸ் வெலாசிட்டி? ஆங்குலர் வெலாசிட்டி is equal to angular displacement by time. Linear velocity is equal to linear displacement by time. So uniform angular velocity மூவ் பண்ணுது. மூவ் பண்ணுற போது சேம் பாத்தில் திரும்பி 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 ரொட்டேட் ஆகுது வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ இங்கேருந்து திரும்பி வர்றது போது இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போயிட்டு திரும்பி வர 10 seconds எடுக்குது. See, it takes 10 seconds. 10 செகண்ட் எடுக்குது. அடுத்த ரவுண்டு போகிற போதும் 10 செகண்ட் தான் எடுக்கும். அடுத்த ரவுண்ட் போகிற போதும் 10 seconds தான் எடுக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் 10 செகண்ட், ஃபோர்த் ரவுண்ட். இட் மீன்ஸ் when your body repeats its motion continuously in a definite path, கண்டினியூஸாக டெஃபினட் பாத்தில் மூவ் பண்ணுது இன் டெஃபினட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இங்கேயே நீங்கள் வரும்போது இன்டர்வல் ஆஃப் டைம் 10 செகண்ட், மறுபடியும் வரும்போது 10 செகண்ட். அந்த 10 செகண்ட் தான் டைம் பீரியட்னு சொல்கிறோம். டைம் பீரியட்னா என்ன? இந்த டைம் டேக்கன் பை த பாடி டு கோ இன் ஏ சர்க்குலர் ஃபேஷன் இன் ஏ கிவன் டைம். எவ்வளோ டைம் எடுக்குது ஒரு சர்க்கிளை, ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண. ஸோ டைம் பீரியட் என்ன எப்படி சொல்லலாம்? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டு complete one circle சொல்லலாம், ஆர் இந்த இடத்துல ஒன் சைக்கிள். ஸ்டார்ட் பண்ண இடத்துல போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு திரும்பி வந்ததுன்னா அது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். மறுபடியும் திரும்பி போகிற போது செகண்ட் சைக்கிள். ஸோ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் டைம் பீரியட்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் பி. ஸோ அதுதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கிளாக். சரி, கிளாக் எடுத்துக்குவோம். டுவெல் 3 6 9 இருக்குது. அதில் நம்மள்கிட்ட நம்ம எடுத்துக்கோம். இது செகண்ட் ஹேண்ட் எடுத்துக்குவோம். செகண்ட் ஹேண்ட் இருக்குது, இது மினிட் ஹேண்ட் இருக்குது. செகண்ட் ஹேண்ட், இது மினிட் ஹேண்ட், இது ஹவர் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் எப்படி ரொட்டேட் ஆகுது? செகண்ட் ஹேண்ட் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் எப்படி ரொட்டேட் ஆகுது? மறுபடியும் அதே பாத்தில் தான் ரொட்டேட் ஆகுது, மறுபடியும் அதே பாத்தில் தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு ரவுண்ட் எடுக்கிறது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம், ஒரு சர்க்குலர் மூமெண்ட். இன்னொன்று செகண்ட் சைக்கிள். பட் ஒரு டைம் மூவ் பண்ணுறது, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது, அதை தான் டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ டைம் பீரியட் T is equal to 60 second for second hand. செகண்ட் ஹேண்டுக்கு 60 செகண்ட் எடுக்குது. மினிட் ஹேண்ட் எவ்வளோ எடுக்குது? ஸோ அடுத்து மினிட் ஹேண்ட் இருக்குது. மினிட் ஹேண்டு சப்போஸ் எங்கேயோ இருக்குது. ஸோ அது ஒரு ரவுண்டு வரணுன்னா எவ்வளோ இருக்குது டைம் எடுக்குது? ஸோ அது ஒரு ரவுண்டு வரணுன்னா இட் டேக்ஸ் 60 minutes. ஹவர் ஹேண்ட் இருக்குது. ஹவர் ஹேண்டுக்கு என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். ஹவர் ஹேண்ட் வரணுன்னா எப்படி வரும்? ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வரணுன்னா 12 hours ஆகுது. ஸோ டி பீரியட் இஸ் ஈக்குவல் டு 12 hours ஃபார் ஹவர் ஹேண்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன் சிம்பிளி அதை ரிப்பீட் பண்ணணும். எவ்வளோ டைம் எடுக்குதோ ஒரு சர்க்கிளுக்கு, ஒரு சைக்கிளுக்கு, அந்த டைம் பீரியட்னு சொல்லணும். திரும்பி திரும்பி அதிலே ரொட்டேட் ஆகிட்டு வரணும். ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. நான் சப்போஸ் சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டோன்னா சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்ட்ரீம் போகுது, திரும்பி மறுபடியும் வருது, திரும்பி எக்ஸ்ட்ரீம் போகுது. ஸோ திரும்பி
போயிட்டு வந்துகிட்ருக்கு. நீங்கள் கேட்கலாம், திரும்பி போய் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பண்ணோம், இப்படி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் டைட் அவுட் பண்ணிடுது. நம்ம சொல்கிறோம் ஃப்ரீ ஆசிலேஷன். ஃப்ரீ ஆசிலேஷன்னப்போ இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சைக்கிள் எங்கே இருக்கு, மெயின் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படி போவோம் ஃபஸ்ட்டு, தென் இப்படி வந்து இப்படி வரும், இப்படி வந்து இப்படி வரும். ஸோ த டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் எவ்வளோ டைம் இதை கம்ப்ளீட் பண்ணி இங்கேருந்து போய் இங்கேருந்து வந்து திரும்பிடும். மறுபடியும் சேம் திங் அது ரொட்டேட் ஆகுது. ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு டைம் taken to complete one revolution. One revolution சொல்லலாம், one oscillation, one complete revolution or one complete oscillation சொல்லலாம். அதுமாரி வேறு நிறைய எக்ஸாம்பிள் எடுக்கலாம். 3 எர்த்தையும் பார்ப்போம். சப்போஸ் இது எர்த் இருக்குது. ஸோ 3 இப்படி வருது. ஸோ சேபட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி இங்கே வரது எவ்வளோ நேரம்? இட் டேக்ஸ் 27. திஸ் இஸ் எர்த், திஸ் இஸ் மூன். 27.3 days. ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு 27.3 இருக்குது. மறுபடியும் அதே பாத்தில் தான் போகுது, மறுபடியும் அதே 27.3 days தான் எடுக்குது. ஸோ கண்டினியூஸ்லி இட் மூவ்ஸ் அண்ட் எ டெஃபினட் பாத் அண்ட் டெஃபினட் டைம் இன்டர்வல். ஒரு சைக்கிளுக்கு, ஒரு சர்க்கிளுக்கு, ஒரு ரொட்டேஷனுக்கு 27.3 days எடுக்குது. 27.3 days எடுத்ததுன்னா அது அடுத்த சைக்கிளுக்கும் 27. சப்போஸ் ஒரு ரவுண்டில் 27.3 days எடுத்துகிட்டு இன்னொரு ரவுண்ட் எடுக்கிற போது 28 days எடுத்துனா அது பீரியாடிக்கில் நான் பீரியாடிக். ஸோ ஹேலிஸ் காமெட்டை சொல்லலாம். ஹேலிஸ் காமெட் என்னது? அது சன்னை சுற்றி வருது. 76 years இப்படி போய் சப்போஸ் இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னா சன்னை ரவுண்ட் அடிக்குன்னா 76 years எடுக்குது. மறுபடியும் அதே பாத்தில் தான் 76க்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட் அடிக்குது. ஸோ அதோட டைம் பீரியட் தான் 76 years. வேறு நிறைய இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அடுத்தது மாஸ் ஸ்ப்ரிங் பிளாக்கு. ஸ்ப்ரிங் பிளாக்கு என்ன வரும்? அது இப்போ நம்ம ரஃப்பாக ஃபிகர் போடுவோம். அடுத்தது நமக்கு இது நிறைய போடுற மாதிரி வரும். ஸோ நம்ம இழுத்து விட்டோம்னா இங்கே மேக்ஸிமம் பொசிஷன் போயிட்டு மினிமம் போய்ட்டு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி வரும், இங்கேருந்து இப்படி போவோம். அது ஒரு சைக்கிள். ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் இங்கேருந்து போய் இப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு ஆசிலேஷன் சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது ஒரு ஆசிலேஷனு, அதை இதோட டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பீரியாடிக் மோஷன். ஒரு பாடி மூவ் பண்ணுதுன்னா அது பீரியாடிக் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது பீரியாடிக்லேருந்து என்ன பண்ணுறோம்? ஆசிலேட்டரி மோஷன். வாட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன்? ஒரு பாடி வந்து பீரியாடிக் மோஷன் அண்டர்கோ பண்ணணும், பீரியாடிக்லி ரிப்பீட் பண்ணணும். அதே சேம்ட்டு ஆசிலேட்டரியாக இருக்கணும். ஆசிலேட்டரினா பீரியாடிக்கில் ஒரு போர்ஷன் தான் ஆசிலேட்டரி. ஏன்னா சப்போஸ் சிம்பிள் பெண்டலத்தை எடுத்துக்கோம். சிம்பிள் பெண்டலம் என்ன பண்ணும்? மெயின் இந்த பொசிஷன்லேருந்து இப்படி போவோம், அப்புறம் இப்படி போவோம், மறுபடியும் எப்படி வரும், மறுபடியும் எப்படி போவோம். ஓகே, இட் மீன்ஸ் இட் ஆசிலேட்ஸ் to and fro. Periodic motionல to and fro motion. அந்த to and fro motion about ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு அது to and fro motion போகணும். அந்த to and fro motion தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெயின் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். மெயின் பொசிஷன் வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இருக்குன்னா அந்த பாயிண்ட் வந்து அங்கேயும் மூவ் ஆகக்கூடாது. ஸ்டேபிளாக சாதாரணமாக இருக்கிற போது அந்த பாயிண்ட்டை இப்படி மூவ் பண்ணக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கும். So oscillatory motion என்ன? What is oscillatory motion? A particle executing periodic motion
பீரியாடிக் மோஷன் அண்ட் டு அண்ட் ஃப்ரோ. டூ அண்ட் ஃப்ரோன்னு சொல்ல பேக் அண்ட் ஃபோர்த்துன்னு சொல்லலாம். பேக் அண்ட் ஃபோர்த், முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, அதுதான் பேக் அண்ட் ஃபோர்த். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் about a fixed point. Is known as undergoing oscillatory motion. ஸோ ஆசிலேட்டரி மோஷன் என்னென்னா பார்ட்டிக்கல் பீரியாடிக் மோஷன் பீரியாடிக்காக இருக்கணும். எப்படி இதில் இங்கே பீரியாடிக் இருக்குது, இங்கேருந்து இப்படி போகுது, திரும்பி வருது, மறுபடியும் போகுது, மறுபடியும் திரும்பி வருது, சேம் பார்த்து திரும்பி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது, 2 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுது, ஒரே பாத்தில் கம்ப்ளீட் பண்ணுது. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் பண்ணுது. எர்த் என்ன பண்ணுது, எப்படி ரொட்டேட் ஆகுது. சப்போஸ் எர்த் வந்து சன்னை இப்படி ரொட்டேட் ஆகுது, சே எலிப்டிக்கை பாத் மேபி நம்ம கிராவிடேஷனில் படிக்கிற போது என்ன பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோம், ரொட்டேட் பண்ணுது. பட் அது வந்து சர்க்குலர் ஃபேஷனில் தான் ரொட்டேட் பண்ணுது, டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணல. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ பீரியடிக்கலாக இருந்த டூ அண்ட் ஃப்ரோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். A particle executing periodic motion and to and fro motion about a fixed point is known to undergo oscillatory motion. So oscillatory motion க்கு என்ன சிம்பிள் பண்ணலாம், ஸ்ப்ரிங் மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் என்ன, இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு வெயிட்டை வச்சுருக்கோம், வெயிட்டை வச்சுட்டு நம்ம இழுத்து விட்டோம்னா என்ன பண்ணுறோம், அது இப்படி ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணும். அது பட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். எந்த பாத்தில் போதோ அந்த பாத்தில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் டைம் பீரியட் எப்படி சொல்லலாம், சப்போஸ் இதை ஃபஸ்ட் இனிஷியலி இங்கே இருக்குது, புல் பண்ணி விட்டப்போ இது இப்படி வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடும். ஸோ இட் மீன்ஸ் என்ன பண்ணுது, அது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வருது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருது, மறுபடியும் திரும்பி போகுது. இதுதான் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். அண்ட் மறுபடியும் சேம் திங் இஸ் ரிப்பீட்டட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், மெயின் பொசிஷன்னா இங்கேருந்து மெயின் பொசிஷன்லேருந்து சப்போஸ் மெயின் பொசிஷன்லேருந்து திரும்பி இப்படி வந்து இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் திரும்பி இங்கே போகுது. ஸோ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் இஸ் கால்ட் டைம் பீரியட். இது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், இங்கேருந்து இப்படி வந்து திரும்பி போகிறதுக்கு கால்குலேட் பண்ணலாம், இங்கேருந்து இப்படி போயிட்டு திரும்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அங்கே திரும்பி போகணும். அதுதான் ஒரு ஆசிலேஷன். அந்த ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுக்கு பேர் தான் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் எப்படி எழுதலாம், டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். Time period of oscillation is equal to time taken to complete one oscillation அப்படின்னு சொல்லலாம், அல்லது வைப்ரேஷன் சொல்லலாம். ஸோ இங்கே இதை பார்த்தோம். அடுத்த சிம்பிள் பண்ணலாம். பட் இதோட டைம் பீரியடு இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுருக்கோம். அப்படி ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த பக்கம் புல் பண்ணோன்னா என்ன பண்ணோம், இப்படி எக்ஸ்ட்ரீம்னு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு திரும்பி இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு புக்கு இது எக்ஸாம்பிள் எப்படி காமிக்கணும்னா, சப்போஸ் இது ஒரு பிளாக்குன்னா இந்த பிளாக் எப்படின்னா இப்போ இந்த பக்கம் புல் பண்ணோன்னா இப்படி போயிட்டு இப்படி பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுது, தட் இஸ் ஆல்சோ அண்டர்கோயிங் டூ, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வருது, திரும்பி போகும். ஸோ ஒரு வைப்ரேஷன் கம்ப்ளீட்டட் ஆச்சு, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் அதோட டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ மறுபடியும் இது போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம புல் பண்ணுவோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்.
சி இங்கே பாடி இருக்குது, இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே பாடி இருக்குது. நம்ம இந்த பக்கம் புல் பண்ணோம்னா இந்த ஸ்ப்ரிங் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதை ஆப்போசிட் ரைட் கொடுக்கும், ஆப்போசிட்ஸ். ஸோ அதனால் இது இங்கே போகிறப்போது அது மறுபடியும் இங்கே திரும்பி புல் பண்ணும். ஸோ இது இங்கே திரும்பி வரும்போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மறுபடியும் அதை ஈக்லிபிரியம் பொசிஷன் கொண்டு வர பண்ணும். எப்படி கொண்டு வரப்போது மறுபடியும் அங்கே போகும். இங்கே போகிறப்போது எப்படி இந்த இடத்த கிராஸ் பண்ணுது, மெயின் பொசிஷனை எப்படி கிராஸ் பண்ணுது. மெயின் பொசிஷன் கிராஸ் பண்ணுற போது இனர்ஷியான்னு படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அங்கேருந்து பாடி இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து மெயின் பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு இங்கே புல் பண்ணுற போது ஃபோர்ஸு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும், ஆக்ட் பண்ணிச்சு. அடுத்தது ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பாடி வந்து இங்கே ஓவர் ஷூட் ஆகும் டியூ டு இனர்ஷியா அண்ட் டியூ டு வெலாசிட்டி. ஏன்னா திடீர்னு இப்படி மெயின் பொசிஷன் இருந்தால் திடீர்னு இப்படி வரும்போது இனர்ஷியானா என்ன, இனர்ஷியா நம்ம படிச்சிருப்போம். இனர்ஷியானா த இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் பை இட்ஸ் ஓன். ஒரு கல் பெரிய பாறை உருண்டு வருது ஸ்லோப்பில், மலையில். அந்த மலையை போய் இங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, அந்த பாறை உருண்டு வரும்போது அந்த பாறை தானே நிறுத்திக்காது, அதால் முடியாது. இன்னபிலிட்டி டு ஸ்டாப் இட் செல்ஃப். அப்போ என்ன பண்ணுறது, குழந்தைய காப்பினா அந்த குழந்தைய நம்ம தூக்கணும், அப்படிலாம் அந்த பாறையை நம்ம தடுத்து நிறுத்தணும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருது, அந்த ஸ்டாப் பண்ணுறது. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இந்த பாடி என்ன பண்ணும், மெயின் பொசிஷன் ரொம்ப ஓவர் ஷூட் ஆகும். இந்த இடத்துக்கு ஓவர் ஷூட் ஆகிற போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வேலை செய்யும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை எஃப்னு சொல்லுவோம். ஸோ இது பாடி இந்த பக்கம் இருக்கிற ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை, நீங்கள் ஒர்க் பவர் எனர்ஜியில் படிப்பேன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ். ஏன்னா நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு பொசிஷனில் என்ன ஃபோர்ஸு, வெலாசிட்டி, ஆக்சலேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி படிக்கிற போது இந்த நெகட்டிவ் சைனை பற்றி படிப்போம். ஸோ பாடி வந்து இப்படி பண்ணுறதுனால இந்த பக்கம் போகிற போது ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் பாடி ஓவர் ஷூட் பண்ணுறப்ப, மெயின் பொசிஷன் இந்த பக்கம் ஓவர் ஷூட் பண்ணுறப்ப ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃப்ரம் மெயின் பொசிஷன் தான். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் is measured from mean position. சப்போஸ் மெஷர்னா இங்கேருந்து மெஷர் பண்ணோம். சப்போஸ் இந்த பாடி இங்கேருந்து இவ்வளோ போகுதுன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் இங்கேருந்து இங்கே லைட் அடித்தோம்னு வச்சுங்க, இந்த பாடி இங்கேருந்து போகிற போது இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ பாடி வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ இந்த மெயின் பொசிஷன்லேருந்து தான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் இஸ் கேல்குலேட்டட் ஆல்வேஸ் ஃப்ரம் த மெயின் பொசிஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த இடத்துல பார்ப்போம். சப்போஸ் மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தை பார்ப்போம். சப்போஸ் நம்ம சிம்பிளிஃபைட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இது மெயின் பொசிஷன். ஸோ ரைட் எக்ஸ்ட்ரீம் போகிற போது என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் இந்த பார்ட்டிகல் இங்கே இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல போய் இப்படி போயிட்டுருக்கு, மூமெண்ட் இப்படி இருக்குங்கிற போது இந்த இடத்துல இருக்குன்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். சப்போஸ் இந்த பார்ட்டிகல் இப்படி போயிட்டு இப்படி வந்ததுன்னா இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுன்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த டைம், சப்போஸ் பாடி இப்படி இந்த பக்கம் இந்த இடத்துல இருக்குது, இப்படி போகுது, இப்படி போயிட்டு திரும்பி போகிற போது ஃப்ரம் மெயின் பொசிஷன் திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். பொசிஷன் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். மெயின் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னா, சப்போஸ் இந்த மெயின் பொசிஷன்லேருந்து பாடி வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா அங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆம்ப்ளிடியூட் ஏன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் மேக்ஸிமம். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ன்னு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கே வரும். எக்ஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடில் பொறுத்தவரை ஆம்ப்ளிடியூட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா அபவுட் மெயின் பொசிஷன் இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு பார்த்தோம்னா நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் ஏ நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட்.
பட் மேக்னிடியூட்லி இதுவும் சேமாக இருக்கும். இது 10 மீட்டர் தான், இது 10 மீட்டர் இருக்கும். ஒன்லி திங் இது பாசிட்டிவ் சைடில் 10 மீட்டர், இது நெகட்டிவ் சைடில் 10 மீட்டர். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பொசிஷன். ஓகே, திஸ் இஸ் மெயின் பொசிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இது, இந்த கன்ஃபியூஷன் எப்போதும் வரக்கூடாது. ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்ன? If a body is in periodic motion, moves along the same path to and fro, and about a definite point, mean or equilibrium position, then the motion of body is vibratory motion or oscillatory motion. To and fro motion இருக்கும், periodic இருக்கும். ஸோ பீரியாடிக்காக இருக்கிற மோஷன் ஆசிலேட்டரியாக இருக்கலாம், ஆசிலேட்டராக இருக்கிற மோஷன் இல்லை. பட் எவ்ரி ஆசிலேட்டரி மோஷன் இஸ் பீரியாடிக், பட் இஸ் பீரியாடிக்கே இருந்து அதுலேருந்து நம்ம ஆசிலேட்டர் எடுக்கிறோம். அப்போ ஆசிலேட்டர் இருக்கிற மோஷன்லாம் சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை தட்டி வரும், அது ஆசிலேஷன் ஆகுது. பட் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆசிலேஷன் இப்படி ஆகி கொஞ்சம் நேரத்தில் டை அவுட் ஆகிடும். ஸோ அது பீரியாடிக் கிடையாது. ஸோ எவ்ரி ஆசிலேட்டரி மோஷன் இஸ் பீரியாடிக், பட் எவ்ரி பீரியாடிக் மோஷன் இஸ் நாட் ஆசிலேட்டரி. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பாடி இப்படி மூவ் பண்ணுது, சிம்பிள் பெண்டுலம், அது பீரியாடிக் கூட ப்ளஸ் ஆசிலேட்டரி கூட. பட் சர்க்கிளில் மூவ் பண்ணுது. சப்போஸ் எ பாடி இஸ் மூவிங் இன் சர்க்கிள், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுறதில்ல, அதனால் அது பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. அடுத்து நம்ம ஆசிலேஷனை பற்றி படிக்கிற போது, ஆசிலேஷனை பற்றி பார்க்குற போது என்ன பார்க்கலாம்? நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். ஒரு பிளாக் இருக்குது, அதோட மெயின் பொசிஷன், அதை வச்சு தான் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆகும், ஆசிலேட்டரி மோஷன். இது பீரியாடிக்கு ப்ளஸ் ஆசிலேட்டரி. சப்போஸ் இந்த பக்கம் பாடி மூவ் பண்ணிச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். பாடி அபவுட் மெயின் பொசிஷன் இந்த பக்கம் மூவ் பண்ணிச்சுன்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வரணும்னா என்ன? பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணுறப்ப இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். பாடி மெயின் பொசிஷன்லேருந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுறப்ப இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வரும். இப்படி போகிறப்ப அப்படி இன்னொரு ஃபோர்ஸை இப்படி ஆக்ட் பண்ணி ரெண்டு இந்த பக்கமே போயிடும். ஸோ இது இப்படி ஆக்ட் பண்ணுறப்ப இது இப்படி ஆக்ட் பண்ணணும். இந்த பக்கம் டிஸ்பிளேஸ் ஆகிறப்ப இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். இந்த பக்கம் டிஸ்பிளேஸ் ஆகிறப்ப இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். தேர் எக்ஸிஸ்ட் எ ஃபோர்ஸ் விச் இஸ் கிவன் பை கே. K is a constant, spring constant, you can see, work on energy படிப்போம், into x power n. இதுதான் எக்ஸ்பிரஷன், where n is equal to 1, 3, 5 and so on. Odd A. See the oscillatory motion, in this oscillatory motion, body இந்த பக்கம் போனுச்சுன்னா force இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். பாடி இந்த பக்கம் முடிஞ்சுன்னா ஃபோர்ஸு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் பாடி இப்படி போய் இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பாசிபிளாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் ஆக்ட் பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? அந்த ஃபோர்ஸ் அந்த பாடியை இப்படி மூவ் பண்ணுற பாடியை ஈக்குலிபிரியம் பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணும். இந்த பக்கம் வருது, ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் மூமெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்கிறப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அது எப்படி பாசிபிள் இந்த ஈக்குவேஷனில்? ஸோ ஆசிலேட்டரி மோஷன் பாசிபிளானா இந்த ஃபோர்ஸ் இட் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல, இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஷுட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ், திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ். ஸோ வேறு n is equal to odd. n is equal to odd ஏன் இருக்கணும்? n is equal to odd இருக்கணும். ஏன் ஈவன் இருக்கக்கூடாது? அந்த கொஷின்ஸ் வர எல்லாருக்கும் ஆடு மட்டும் ஏன் இருக்கணும், ஈவன் இருக்கக்கூடாது, காரணம் என்ன? சரி பார்ப்போம். சப்போஸ் n ஈவன் வச்சுக்கோம். ஸோ n is equal to ஈவன். ஸோ n is equal to ஈவன், நம்ம இப்போ நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோம். நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா
மெயின் பொசிஷனில் நெகட்டிவ் இந்த பக்கம் வருது. ஸோ எக்ஸ் இஸ் என்ன வரும், எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ், டிஸ்பிளேஸ் வந்து மைனஸ் எக்ஸ். ஃபோர்ஸ் என்ன வரும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் பவர் என். ஸோ மைனஸ் கே எக்ஸ் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த பவர் ஆட். ஸோ ஈவன் வச்சுக்கிறோம். இப்போ டு த பவர் ஈவன், ஏன் ஈவன் வச்சுக்கூடாதுங்கிறதுக்காக மைனஸ் கே இன்ட்டு ஏ பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் குவான்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸு நெகட்டிவ் குவான்டிட்டியாக வருது. இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நெகட்டிவ் குவான்டிட்டி, ஃபோர்ஸு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். ஒரு தான் ரெண்டும் சேர்ந்து இது இங்கே போயிடும். ஸோ ஃபோர்ஸ் என்ன இருக்கணும், ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியை டு அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுற போது இந்த பக்கம் முடிஞ்சால் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். வேறு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஏறப்போது ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. இது இருக்கக்கூடாது. இது எப்போ இருக்குன்னா when n is equal to odd இருக்கிற போது இருக்கும். சப்போஸ் n is equal to even வச்சுக்கோ, n is equal to even, if n is equal to even, sorry odd, n is equal to oddன்னு வச்சுக்கிட்டோம்னா for positive displacement x is equal to plus x, force என்ன வரும் மைனஸ் k into x power n. ஸோ மைனஸ் கே எக்ஸ் வந்துன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், என் வந்தேன்னா சே 5ன்னு வச்சுக்குவோம். ஸோ இட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ் வந்து பாசிட்டிவ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெயின் பொசிஷன்லேருந்து இப்படி போகுது. ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். இந்த பக்கம் இது பாசிட்டிவ்ங்கிறதுலாம் இது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் குவான்டிட்டி இன்ட்டு நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபோர்ஸ் நெசசரி ஃபார் ஆசிலேட்டரி மோஷன், டு அண்ட் ஃப்ரோ மோஷன் வரணும்னா இந்த ஃபோர்ஸ் வேணும். இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எது, இந்த ஈக்குவேஷனில் இந்த பவர் என்ன இருக்குல்ல 1, அது வந்து ஆடாக தான் இருக்கணும். ஸோ இதேமாரி நம்ம என்ன சொல்லலாம், ஸோ எஸ்ஹெச்எம் பற்றி என்ன சொல்கிறோம் நம்ம, எஸ்ஹெச்எம் இஸ் ஏ, வாட் இஸ் எஸ்ஹெச்எம்? SHM is a type of oscillatory motion. SHM is a type of oscillatory motion. Oscillatory motion மட்டும் இல்லை, பீரியாடிக்லேருந்து ஆசிலேட்டரிலேருந்து இப்போ நம்ம SHM போக போகிறோம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போக போகிறோம். SHM is a type of oscillatory motion. It is the simplest form of oscillatory motion. It is the simplest form of oscillatory motion. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்ன, n is equal to ஆடில் இருக்குன்னு சொல்கிறோம். என்ன ஆடில் இருக்குது, ஆடில் 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்படி எண்ணுக்கு வந்து ஆட் நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து ஆசிலேட்டரி மோஷன் கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் இந்த ஃபோர்ஸ் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஆக்ட் பண்ணோம். ஸோ டு அண்ட் ஃப்ரம் மோஷன் வரும். பட் இஃப் யூ டேக் n is equal to 1, simplest value, it is simplest form. ஸோ அப்போ simplest value நம்ம if n is equal to odd and simplest value that is 1. Upon the equation and now that equation become F, that is spring force or restoring force. ஏன்னா ரெஸ்டோர் பண்ணுது, இப்படி போகிறத இப்படி திருப்பி கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ணுது, இப்படி போகிறத இப்படி திருப்பி கொண்டு வந்து ரெஸ்டோர் பண்ணுது. ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் is equal to minus k x power n for n is equal to 1. This is SHM, this oscillatory motion. இது வந்து for oscillatory motionக்கு, oscillatory motion இந்த equation n வந்து ஆடாக இருக்கணும். If n is equal to 1, so that equation become minus k into x power 1, kx ன்னு எழுதலாம். So minus kx, then this oscillatory motion
motion is simple harmonic motion. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பீரியாடிக், அதுலேருந்து ஆசிலேட்டரி, அதுலேருந்து simple harmonic motion. Oscillatory motion F is equal to minus K x power n is equal to odd, but here F is equal to minus K x power 1 x power n, where n is equal to odd and simplest value 1, therefore the force is equal to minus Kx. Where K is a spring constant, it is a positive constant. Where K is equal to positive constant, spring constant னு சொல்லலாம், spring constant னு சொல்லலாம். So F is equal to modulus of F is equal to modulus of minus Kx minus Kx, or F is equal to Kx. இது வந்து magnitude value. K is equal to force by distance, that is இதோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர். எக்ஸ் பை டிஸ்டன்ஸ் நியூட்டன். ஸோ இப்போ இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ சப்போஸ் திஸ் இஸ் எ ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். இது பிளாக்கு, அது ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ அதை வந்து இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வச்சுக்கோ, இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வச்சுக்கோ. This is main position. Main position இந்த பாடியில் சப்போஸ் இந்த பாடியை நம்ம இந்த பக்கம் இழுக்கிறோம். ஸோ பாடி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் முன்னே அப்போ தான் அது ஆசிலேட்டரி மோஷன். சப்போஸ் இந்த பாடியை வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம், இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், இந்த பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுற போது என்ன பண்ணோம்? the body about the main position, body is displaced. Body displaced எந்த டைரெக்ஷனில்? பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில். ஏன்னா மீன் பொசிஷனில் இந்த பக்கம் போகிற பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், மீன் பொசிஷன் இந்த பக்கம் போகிறபோது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ பாடி டிஸ்பிளேஸ் பண்ணுறது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும்? ஃபோர்ஸ் இந்த பக்கம் தான் ஆக்ட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் படி ஆக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஸோ பாடி இஸ் அட் அ ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில். So when body displaced to right extreme position. ஏன் ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்கிறோம்? பாடி இங்கே எடுத்துகிட்டு ஒரு சட்ட நேரம் டிஸ்டன்ஸ் தான் போகும், அதுக்கப்புறம் திரும்பி வரும். திரும்பி வரும்போது இந்த பக்கமும் லெஃப்டில் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். அதுதான் நம்ம ரைட் டைம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்கிறோம். ஃபோர்ஸ் என்ன வரும்? திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஃபோர்ஸ் அதுக்கு எகென்ஸ்ட் தான் ஆக்ட் பண்ணால் தான் அது வந்து இப்படி போகிற இப்படி திரும்பி வரும். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும், ஆசிலேட்டரி மோஷன் இருக்கும், ஃபாலோட் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு கேஎக்ஸ். ஸோ F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. எக்ஸ் வந்து என்ன? பாசிட்டிவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் F. ஸோ இந்த பொசிஷனில் சே அபவுட் இந்த பொசிஷனில் இருக்கிற போது ஃபோர்ஸ் என்ன வரும்? ஃபோர்ஸ் வந்து மைனஸ்னா நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்ன? ஸோ இந்த பக்கம் ஃபோர்ஸ் பாடி, இந்த பக்கம் பாடி போணுச்சுன்னா பாசிட்டிவ், மெயின் பொசிஷன் இந்த பக்கமான பாசிட்டிவ், அங்கேருந்து இங்கே வந்துன்னா நெகட்டிவ், அதுக்கு எகென்ஸ்ட்டு. சப்போஸ் இந்த பாடி இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், ஸோ பாடி இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். திஸ் இஸ் மெயின் பொசிஷன். when body displaced to left extreme position, so F is equal to minus K into x power 1,
or F is equal to minus K. Displacement என்ன negative displacement to the power plus 1. ஒன்று போட வேண்டிய தேவையில்லை. ஸோ ப்ளஸ் கேஎக்ஸ். ஸோ பாடி வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது? ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் இன் த பாசிட்டிவ் டைரெக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் in the negative direction. இங்கே displacement force is negative direction, this is positive direction. So இதிலிருந்து என்ன தெரியுது? There exists a force which always try to bring the body towards the center of the main position, towards the main position. So force and the spring force. So force is always developed. That force is always towards the main position. Main position எப்படி? பாசிட்டிவில் டிஸ்பிளேட் பண்ணால் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும், நெகட்டிவில் எப்படி பாடி டிஸ்பிளேஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ இப்படி 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 போகுது, இப்படி இப்படி. ஸோ to and fro motion is possible if the force is equal to k, F is k into x power n. For simple harmonic motion, n is equal to 1, n is equal to 1 and 1 வந்து odd number the force வந்து இந்த force act பண்ணும், which is trying to bring the body towards the main position. But how about acceleration? Acceleration, force பற்றி பார்த்துட்டோம், acceleration பற்றி பார்ப்போம். Acceleration என்ன? What is acceleration? Now force is equal to minus k into x. So modulus of force is equal to modulus of minus kx is equal to kx. So magnitude of force in our magnitude of this force which is trying to bring the body towards the main position. Magnitude of force is equal to kx. So force is proportional to displacement. This force எந்த பாடியை மெயின் பொசிஷன் கொண்டு வர ஃபோர்ஸ் இருக்குல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இழுத்துட்டு போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் மேக்னெட்யூட். நல்லா தெரிஞ்சுங்க, இன் மேக்னெட்யூட். ஸோ என்ன பண்ணணும், இந்த ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸு ஆப்போசிட் கொடுக்கும். பட் ஃபோர்ஸ் இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் is equal to minus kxங்கிற போது இந்த நெகட்டிவ் என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் k where k is equal to constant, positive constant. நம்ம இப்போ இதெல்லாம் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் equal to மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் இந்த எக்ஸோட எவ்வளோ தூரம் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோர்ஸு ஆப்போசிட் சைடில் டெவலப் ஆகுது. நெகட்டிவ் சைட் இண்டிகேட்ஸ் எந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸ் இருக்குது, எந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ ஃப்ரம் மெயின் பொசிஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கு அர்த்தம் தான். அபவுட் ஆக்சலரேஷன், சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். So acceleration is equal to force by mass. Force is equal to minus kx by m, or we can write minus k by m into x. The k by m தான் பின்னாடி நம்ம டெரைவ் பண்ணுவோம், இப்போ கேட்காதீங்க. ஏன்னா அப்போ டெரிவேஷன் வரும். இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா ஸ்கொயர் எப்படியா ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். சி இந்த பாடி இங்கேருந்து சப்போஸ் இங்கேருந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுது, this is angular displacement, இது radius. So angular velocity இப்படி போகுது. So angular velocity நம்ம என்ன பண்ணுவோம்? Angular velocity, so linear velocity என்ன வருது? What is linear velocity? Linear velocity is equal to v, which is equal to displacement by time. Angular velocity என்ன வரும்? Velocity is equal to omega. இதுதான் லீனியருக்கும் ஆங்குலருக்கும் உள்ள ரிலேஷன். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷனல் மோஷனில் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. டோட்டலி அதை கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இது என்னன்னு பார்ப்போம். ரொட்டேஷனல் லீனியரை பார்ப்போம். லீனியர் வெலாசிட்டி பாடி இப்படி மூவ் பண்ணால் லீனியர், பாடி இப்படி ரொட்டேட் பண்ணுதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி என்ன வரும்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாடி இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணியிருக்குன்னா டி டயத்தில், so the angular displacement theta, angular displacement by time, or we can write
omega is equal to theta t or theta angle is equal to angular velocity into time. இப்படி எழுதலாம். ஸோ இதை தான் நம்ம ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். வேர் கே பை ஓம் இஸ் ஈக்குவல் டு, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நியூமரிக்கலில் பல இடத்துல யூஸ் ஆகும். பட் இதை டெரிவ் பண்ணுற லேட்டர் ஸ்டேஜில் இப்போ நம்ம டெரிவ் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெரிவேஷனில் போவோம். ஸோ கேஎம், ஸோ where k is the spring constant, m is the mass, therefore it is this entire quantity, that is k by m is equal to constant. Okay, therefore acceleration is equal to minus of a constant and a k by m constant into x. Our acceleration is directly proportional to negative of displacement. Negative. So acceleration actually என்ன பண்ணுது? acceleration is equal to எவ்வளோக்கு எவ்வளவு மெயின் பொசிஷனில், எப்போது மெயின் பொசிஷன்லேருந்து பாசிட்டிவ் சைடில் போகிறோம், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், மெயின் பொசிஷன்லேருந்து இந்த பக்கம் போகிறோம், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ acceleration also proportional to displacement but in the opposite direction to the displacement. எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு எகென்ஸ்டாக ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால், மெயின் பொசிஷன், பாடி இப்படி போணுச்சுன்னா ஃபோர்ஸு இந்த பக்கம் வரும், ஆக்சலரேஷனும் இந்த பக்கம் வரும். பிகாஸ் ஆக்சலரேஷன் மூமெண்ட் இப்படி அனுச்சுன்னா, இந்த பக்கம் பாடி டிஸ்பிளேஸ் அனுச்சுன்னா எக்ஸ், இப்படி டிஸ்பிளேஸ் அனுச்சுன்னா ஆக்சலரேஷனும் இதுக்கு எக்ஸுக்கு ப்ரொபோர்ஷனல் ஆக்சலரேஷன் வரும், பட் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அடுத்தது இந்த பக்கம் மூவ் பண்ணுது, மைனஸ் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். மைனஸ் எக்ஸ்னால் பாடி ஈக்லிபிரியம் பொசிஷன், மீன் பொசிஷன்லேருந்து இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ். ஆக்சலரேஷன் என்ன பண்ணணும், இதுக்கு ஆக்சலரேஷன் வந்து இதோட எகென்ஸ்டில் இருக்கணும். இப்போ இந்த டைரெக்ஷன் ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பட் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன். எஸ், ஆக்சலரேஷன் இஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சின்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எம் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus omega square into x, where omega is equal to k by m. So இதுலேருந்து என்ன தெரியுது, when a body is in simple harmonic motion, oscillatory motion and simple harmonic motion, the force is acting towards the main position and acceleration also acts towards the main position. எப்படின்னு இங்கே பார்த்தோம், இதான் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே போனால் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் தான், ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, ஃபோர்ஸும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ சிம்பிளி வி கேன் சே force is directly proportional to negative of displacement, acceleration is also is equal to negative of displacement. In total, for simple harmonic motion, a body undergoing oscillating motion and simple harmonic motion. Simple harmonic motion f is equal to minus k x power n, n is equal to 1, ஆடாக இருக்கணும், 1 இருக்கணும். அப்போ எங்கே பாடி எந்த பக்கம் டிஸ்பிளேஸ் ஆனாலும் அதோட acceleration always towards the main position.